ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்ஐஓடியில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் இல்லாமல் உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. கல்வி தகுதினா நீங்கள் டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க, பிஇ பிடெக் முடித்தவங்க இதுக்கு எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு இதில் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து இருக்க போகுது. என்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்னா 2 டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கான வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷியன் டெக்னாலஜி உங்களுக்கு என்ஐஓடியிலேருந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு கிராஜுவேட் லெவல் கேட்டகிரிலையும் டிப்ளமோ லெவல் கேட்டகிரிலையும் வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்பில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்ரண்டிஸ்னால நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. நிறையா வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் எந்தெந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் சிவிலில் வந்து எடுக்கிறாங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சிலே கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ வந்து கொடுத்துருக்காங்க, பிகாம், அதுக்கப்புறம் பிஎல்ஐஎஸ் இதில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இதில் டிகிரி லெவல் கேட்டகரிக்கு வந்து 17 வேகன்சி இருக்குது. டிப்ளமோ லெவல் கேட்டகரிக்கு வந்து ஒரு 8 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலுங்கும் போது நீங்கள் இன்ஜினியரிங்கும் அப்ளை பண்ணிக்கலாம், டிப்ளமோவில் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 18 சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக வந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்குலாம் வந்து பாருங்கள் 9,000 பர் மந்த் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா 8,000 பர் மந்த் உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் இன்க்ளூசிவ் ஆஃப் நான் இன்ஜினியரிங் டிகிரிக்குமே வந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. டிகிரியில் இருக்கிறவங்களுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்ஜினியரிங் டிகிரியில் இருக்கிறவங்களுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு 1 இயர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இயர் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும். இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா பாஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2024, 23, 22 இந்த இயரில் நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆனவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தேர் வில் பி நோ இன்டர்வியூனே இங்கே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எக்ஸாமே வந்து கிடையாது. எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா பேசிஸ் ஆஃப் மார்க்னே கொடுத்துருக்காங்க. உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு மார்க் வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க எல்லாத்துக்கும் இன்டிமேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த என்ஐஓடியோட வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நாங்கள் வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலக்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து என்ஐஓடியோட வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து இருக்க போகுது. இதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் தான் வந்து பார்த்தோன்னா அந்த வெரிஃபிகேஷனுக்கே நீங்கள் போக முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து நேட்ஸோட வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நேட்ஸ் இது அப்ரண்டிஸ்ஷிப்போட போர்ட்டலோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்களோ உங்களோட பர்சன் டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் டீடைல்ஸ்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் டைம் அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதில் முக்கியமாக வந்து பாருங்கள் இந்த இடத்துல நான் சொன்ன பார்த்தீங்களா நேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரூஃப்மே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் நேட்ஸ் வெப்சைட்டில். அதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். அதை வந்து இங்கே கரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் தான் இந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கலந்துக்க போகிறீங்க. ஸோ இதில் இன்டர்வியூவில் உங்களுக்கு டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்க போது. இன்டர்வியூ வந்து அவங்க இல்லைன்னே சொல்லிட்டாங்க. அதனால் உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது. டேரெக்டாக 2 டிசம்பர் அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதுக்கான வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. அதாவது நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும் தான் வந்து வெரிஃபிகேஷன் இருக்கும். அது வந்து எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனா நான் சொன்ன மாதிரி வந்து அந்த என்ஐஓடி வெப்சைட்டில் வந்து செலக்டடுக்கான லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இந்த 2ஆம் தேதி வந்து நீங்கள் போய் இதில் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தடு. இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.